ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த எலுமிச்சை சாதம் செய்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன். பச்சரிசி வந்து நீங்கள் முன்னாடியே நல்லா வேக வச்சு வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனாதான் அந்த உதிரியாக இருந்தால் தான் லெமன் ரைஸ் சூப்பர்பாக இருக்கும். இதுக்கு கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக லஞ்சு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லெமன் ரைஸ் செய்கிறது எப்படின்னு காட்டுறவாங்க. ஃபஸ்ட் கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலைனால நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டேன். அது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அப்புறமா நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கடுகு. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள், முக்கியமாக இந்த பெருங்காயத்தூள் போட்டால் தான் இந்த லெமன் ரைஸ் வந்து கமகமன்னு நல்லாயிருக்கும். இப்போ இதில் காஞ்ச மிளகா கிள்ளி இப்படி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் நீட்டு மிளகா போட்டிருக்கேன். குண்டு மிளகா இருந்தால் குண்டு மிளகா காம்பு எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். கடுகு நல்லா வெடிக்கணும். அப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை மிளகாய் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் 3மே மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுது கூட இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக ஒரு மாதிரி காரசாரமாக இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா அவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்னும் நீட்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா வந்து 4லேருந்து 5 பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் இருக்கிற சூடிலவே இந்த மஞ்சத்தூள் போட்டு கிளறிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா நம்ம லெமன் ரைஸு கலக்கலாம். இப்போது ஓரளவுக்கு இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த சாதம் இதில் போட்டுட்டேன். அப்புறமா எலுமிச்சை சாறு, ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் எடுத்துகிட்டு நான் வந்து அது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம போட்ட எலுமிச்சம்பழம் ஜூஸு, அப்புறம் உப்பு, அப்புறமா நம்ம தாளித்தோம் இல்லையா, தாளிச்சிருக்கிறது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துல நல்லா அந்த கலர் நம்ம போட்ட மஞ்சள் கலர் எல்லா சாதத்துக்கும் நல்லா ஒட்டிட்டு சூப்பராக அந்த லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து கொத்தமல்லி நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி அப்படி மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய், ஒருவேளை நீங்கள் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவிட்டு அந்த தேங்காய் பூ கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் நல்லா மேலே தூவிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான். சூப்பரான லெமன் ரைஸ். நான் வேரியேஷன்ஸோடு சொல்லியிருக்கேன். நீங்கள் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் பூ மேலே அப்படி தூவிக்கலாம். இல்லை இப்படி ப்ளெயினாக லெமன் ரைஸ் செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட தொட்டுக்க ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிங்கன்னா, இல்லைன்னா சேப்பக்கிழங்கு, சேனக்கிழங்கு எது கூட நல்லாயிருக்கும்.